கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். உம்மையுக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். உம்மையுக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நாம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடம். யானை தேற்றிடம் அடையாளம் இசுவே என்று காற்றிடுமே. யானை தேற்றிடம் அடையாளம் இசுவே என்று காற்றிடுமே. திருப்பாதம் நாம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதான்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க விரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க விரப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நாம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என நேர்ந்து நேரிடேனாம். என்னை கைவிடாதிரும் நாதா, என நேர்ந்து நேரிடேனாம். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைசலாட், நாகரத்னம் அம்மாள் பிரைசலாட், பாலசுந்தரி பிரைசலாட், சம்மந்தி அக்கா பிரைசலாட், கவிதா சிஸ்டர் பிரைசலாட், செல்வி டீச்சர் பிரைசலாட். இப்ப நம்ம செய்திக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் ஆட் பண்ணுகிறார், அன்பு குறித்தெல்லாம் சொல்லிட்டு, மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. உத்தமமானது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க ஒத்துக்கொள்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளணும். திஸ் இஸ் a fact. இதுவரை எனக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்வும் இன்னும் அதிகமாக பெருகிறது. அன்பு குறித்து நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ரைட் ஹாப்பினஸ் என்ன நம்ம டான்ஸ். இப்ப நான் அங்க போறது கிடையாது. இப்ப அந்த ரைட் ஹாப்பினஸ்ல ஒரு குரோத்தை பார்க்க, வளர்ச்சி. நான் ஒரு துதி பாடல பாடுறேன். விசுவாசத்தால் பிழைத்தோங்க விரப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து வளர்ச்சி, விசுவாசத்தினாலே பிழைத்தோங்க. இதுதான் அவசரம். சரி, இப்ப நம்ம பவுலுடைய எதிர்பார்ப்பு, அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. அது என்ன வெளிப்பாடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிற வெளிப்பாடு என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த வெளிப்பாடு ரோமர் 1வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். 9வது வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினாலே. இதுதான் ஒரு அறிவு. எல்லாருக்கும் இந்த அறிவு இருக்கா? கேட்டா கிடையாது.
அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க, வாழ்கிறாங்க, முடிச்சுறாங்க. எதற்காக நீ பிறந்திருக்க தெரியாது. ஆனா ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி இந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு பிறகாலத்துக்குள்ள போயிடும். 1வது வசனம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனம், மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும். உத்தமமானதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெளிப்பாடு. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது விசுவாசத்துல நீதிமான் பிழைக்கிறான். மார்ட்டின் லூத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வாழ்ந்த காலத்துல புரோட்டஸ்டன்ட் கிடையாது, கத்தோலிக்க சபை மாத்திரம் இருந்துச்சு. கத்தோலிக்க சபை மக்களுக்கு பணம் வேண்டியது இருந்துச்சு. எதற்காக வேண்டி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கேத்தட்ரல் கட்டுறாங்க. அதற்கு கோடி 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 கணக்காக பணம் தேவையாச்சு. அப்ப அவங்க ஒரு சீட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு சீட்டு. இதை எப்படி அவங்க கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருந்தாங்க. ஒரு உதாரணத்திற்கு விருதுநகர் எடுத்துக்கோங்க. விருதுநகர்ல ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் எம்எஸ்பி ராஜா அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா பாவ மன்னிப்பு சீட்டு உங்கள்கிட்ட விருதுநகர் ஃபுல்லாத்துக்கு உங்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்து, விருதுநகர் சுற்றி இருக்க கிராமம் எல்லாத்துக்கும் யாரு ஒரு பாவம் செய்ய போறாங்களோ அவங்க உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட்டை கட்டி பணத்தை வாங்கிட்டு அவங்க அந்த பாவத்தை செய்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஒரு புது பிசினஸ் டெக்னாலஜி சொல்லி கொடுத்தாங்க. அவரும் ரைட்டு, நான் கொடுக்குறேன் பணம் அப்படின்ட்டு. இவர் என்ன செய்வார்னா, இவர் எல்லாத்தையும் இவர் இந்த வேலையை பார்க்க முடியாது. அதனால விருதுநகர் 4 டிவைட் பண்ணுவார், 6 டிவைட் பண்ணுவார். பாண்டிய நகர் அப்படி ஒவ்வொரு ஏரியாவை டிவைட் பண்ணி அந்தந்த ஏரியாவில் மக்களுக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்துருவார். இவங்க என்ன செய்யணும், டிக்கெட்டை கொடுக்கணும், வாங்கணும், டிக்கெட்டை கொடுக்கணும், பாவம் செய்யலாம். கொலை செய்யறதுக்கு அப்படின்னா 10,000 ரூபா நீ என்ன செய்ய கட்டிடு, முதவே கட்டிட்டு நீ அந்தால கொள்ளு, அந்த பாவம் மேல வராது இப்படின்னா சொல்லி ஒரு டெக்னிக் வந்துச்சு. மார்ட்டின் லூத்தருக்கு இது பெரிய இடர்லா இருக்குது. ஐயா மார்ட்டின் லூத்தர் எங்க வசனம் எங்க இருந்து அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்வோமா? ஆபாகோக் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 1084 1084 ஆபாகோக் 2வது அதிகாரம் 4வது வசனம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதோ அகங்காரியா இருக்கிறாளே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதில்ல, தன் விசுவாசத்துல நீதிமான். ஆபாகோக் 2வது அதிகாரம் 4வது உள்ள வசனத்தை மார்ட்டின் லூத்தர் எடுத்துட்டேன். என்னையா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான வசனம் இருக்கு. நம்ம நீதிமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படுகிறோம். நம்ம போய் ஒரு பாவம் செய்தா அழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, நான் விசுவாசித்துக்கிறேன், ஆண்டவரே பாவத்தை மன்னிக்கிறார். இது பிசினஸா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அகென்ஸ்டா ரெபல் பண்றாரு. கத்தோலிக்க சபைக்கு முன்பாக நின்று நீங்க செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி அது ஒரு எதிர்ப்பு கொண்டு வருகிறார். எதிர்ப்பு கொண்டு வந்தோன்னா மார்ட்டின் லூத்தரை கொலை செய்யறதுக்கு பல டெக்னிக் ட்ரை பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் நீதிமான பாதுகாத்து ஒரு சின்ன கீரல் கூட அவர் மேல வராதபடி ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். அதனால இந்த வசனத்தை, எந்த வசனத்துல நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் வசனத்தை பவுல் எங்கெல்லாம் எடுத்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, 3வது அதிகாரம் 13வது வசனம், 3:11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் ஐக்கியத்தையும் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படத்தக்கதாக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு ரகசியம். எது ரகசியம்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான்ங்கிற ஒரு ரகசியம். இது யாருக்கு? எனக்கு, பவுலுக்கு கிடைச்சிருக்கு. பவுலுடைய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆண்டவர் அறியாத நேரத்துல அப்படி ஒரு வைராக்கியமா இருப்பாரு, எப்படியாவது சபையை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி.
ஆனா என்னைக்கு அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சதோ, அன்பின் வெளிப்பாடு கிடைச்ச உடனே இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா தெளிவாக நம்ம வாசிக்க இருக்கிறோம். வாசிப்போமா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே. இயேசு கிறிஸ்து ஒரு கிரியேட்டர். கிரியேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் சகலத்தையும் உண்டாக்குறார். உங்களை, என்னைய, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் என்ன செய்யறான்னா, ஆதி காலம் முதற்கொண்டு உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடியே, அது பாவமே உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டியாக அவரே தேவன் தெரிந்து கொண்டார். உலகம் உண்டாடுறதுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவுக்குள், ஆனா அந்த ஞானமானது சபை ரகசியத்தின் ஐக்கியம். ரகசியத்தின் ஐக்கியம் என்பது, ரகசியம் ஐக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கியம்ங்கிறது நீங்க அதை உங்களை விட்டு பிரிக்க முடியாது. அதான் ஐக்கியம். இங்க இருக்கீங்க, ஒரு சிலர் காணாம போயிடுவாங்க. காணாம போனவர்ல பெரிய லிஸ்டே இருக்குது. லிஸ்ட்ல ஒரு பொண்ணு என்னைய அப்பா எப்படி கூப்பிடுவா, அப்பான்னு கூப்பிடுவா. அப்பாவை மறந்துட்டான். பொண்ணை காணும். அவளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமாக திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. அந்த பொண்ணை ஆண்டவர் டாக்டர் ஆக்குனாரு. ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அந்த பையன் ஏன் பிறந்தநாள் அன்னைக்கு தான் பிறந்தான், ஆனா காணவில்லை. அப்ப இந்த ஐக்கியத்தை விட்டு அது போயிடுச்சு. எங்க இருக்குன்னு எனக்கு விருதுநகர்ல தான் இருக்கு, அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இங்க வராது. இந்த ஐக்கியம் தெரியாது. இந்த ஐக்கியத்துல இல்லைன்னா ரகசியங்கள் கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பவுல் என்ன எதிர்பார்க்கிறான்னா, ஐக்கியம். ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னது என்று எல்லோருக்கும் வெளிப்பட, எல்லோருக்கும். இது வந்து ரகசியம். ஆனா எல்லாருக்கும் என்ன ரகசியம்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் ஒரு ரகசியம். இது இப்ப எல்லாருக்கும் வந்துச்சு, எல்லாருக்கும் வந்துச்சு. சரி, இதே வாசனத்தை நீங்க எங்க பார்க்கலாம்னு பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல இதே வார்த்தையை தான் எழுதுறார். 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. ஆதாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கெயின். இப்ப இங்க எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து அவங்க பிரசங்கத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜானகியமா இருக்காங்க, அது ரெகுலரா செய்தி கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் சொல்லுது, சார் உங்க செய்தியை நான் உட்காந்து கேட்பேன், ஒரு 4 பாயிண்ட்டை குறிச்சு வச்சுக்கிடுவேன், நான் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவேன், வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. குறிப்பெடுக்குது, செய்தியை சொல்லிட்டு வந்துருச்சு. அப்ப இதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். நான் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணி கொடும்படி நியாயப்பிரத்தினாலே வருகிற சுயநிதி உடையவன். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், நியாயப்பிரமாணம், கிறிஸ்து ரெண்டும் ஆப்போசிட் தான். நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ செய். 7வது நாள் நீ விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆனா இருந்தால் ஓய்வு நாளை நீ அனுசரிக்க வேண்டும். சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்னைக்கு அனுசரிக்கலைன்னா நீ வேஸ்ட். ஒரு பாவம் நீ செய்தாலும் கேன்சல் ஆயிரும். இதுதான் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதி. அது எனக்கு கிடையாது. இவர் நியாயப்பிரமாணத்தை வாழ்ந்த காலத்துல உள்ளவர். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசத்தின் மூலமாக தேவனால் உண்டாக்குற நீதி வரும். இதை கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். விசுவாசத்தின் மூலமாய் தேவனால உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் தான் நியாயப்பிரமாணத்தை உண்டு பண்ணினார், அது சந்தேகம் இல்லை. ஆனா அது ஒரு காலம். இந்த கிருபையின் காலங்கிறது ஆரம்பிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டு கிருபையின் காலத்தை ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சார்னா, ஒரு வேசி அவளை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து விபச்சாரத்துல கையுமையுமாக பிடிபட்டாள். ஐயா, யாரோலாம் சொல்லல, நீங்க மோசே நியாயப்பிரமாணத்துபடி இவளை கல்லறிஞ்சு கொள்ளணும், நீங்க என்ன சொல்றீங்க? கொண்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதா? ஐயா, என்ன கேட்கற? ஆண்டவர் வாயவே திறக்க மாட்டேங்கிறார், உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார். அவங்களும் விட மாட்டாங்க, நோய் 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பாக்குறார். பார்த்து, உங்களில் சொல்லிட்டீங்கல்ல, எவன் ஒருத்தன் பாவமே செய்யாதவனோ அவன் கல்ல போட்டுறியா, மற்றவங்களாம் பின்னாடி போட்டு, மற்ற கல்லெல்லாம் யாருனாலும் எப்பனாலும் போட்டுக்கலாம். அப்ப அவன் உள்ளவனு செய்ய உள்ள. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டோன் எங்க இருந்து வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவமே செய்யாதவன். இது நீங்க நினைக்கிறாப்புல சும்மா கல்ல டாயின் அது கிடையாது. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ப்ரொசீஜர் யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர் இந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுத்தார். இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 2 அல்லது 3 சாட்சிகள் இல்லாம ஒரு எதுவுமே நடக்காது.
அப்ப அந்த ரெண்டு சாட்சிகளும் என்ன செய்வாங்கன்னா, யாரு இந்த பெண் விபச்சாரத்துல பிடிபட்டிருக்கா அவளை ஒரு மலைக்கு கீழே நிப்பாட்டி வச்சிருவாங்க. சப்போஸ் இது மலை, அந்த மலை மேல இந்த சாட்சி சொல்ற ரெண்டு பேர் இந்த மலை மேல நிற்கும். சரியா நின்றுட்டு இருக்கணும். பெரிய கல், இவ்வளவு பெரிய கல் இருக்கும். அந்த கல் அவன் வச்சிருக்கணும் தூக்கி, அந்த பெண்ணை அந்த இடத்த கட்டி வச்சிருக்கோங்க. இவன் கல்ல மேல இருந்து பொத்துன போடணும். மண்டை ரெண்டா உடையும். அதுக்குள்ள லேசா தலை சுத்திரும். சப்போஸ் அவன் போட்ட கல் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது சாட்சி அவன் அடுத்த கல்ல போடணும். அப்புறம் மற்றவங்க எல்லாம் கல்ல விட்டு எறிவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு. உயரமான இடத்துல இருக்கணும், தாழ்வான இடத்துல அந்த பெண் நிக்கிறா, கல்லை தூக்கி எடுக்கணும். இந்த நேரத்துல ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி, கல் ரெடியா இருக்குது, கல்லை போடுறது ஆள் ரெடியா இருக்கு, ரெண்டாவது கல்லை போடுறவனு ரெடியா நிக்கிறான். அந்த பொண்ணை அங்க கட்டி வச்சிருக்காங்க. சுத்தி எல்லாரும் ஆளுக்கு ஊத்த கல்லை வச்சுட்டிருக்கிறாங்க. இப்ப கல் யார் போடணும்? சாட்சி. சாட்சி சொன்னா பாத்தீங்களா, நான் பார்த்தேன் இந்த பெண் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தால் அவன் கல்ல போடணும். இந்த கல்ல போடுறவன் பாக்குறான், எழுதிக்கிட்டு இருக்காரு. என்ன எழுதிட்டு இருக்காரு? இவன் செஞ்ச பாவத்தை உள்ள அடப்பாவி, நான் யாருக்கும் தெரியாது நினைச்சிருந்தா இவரும் செய்யற நான் செய்த பாவத்தை ஓடியே போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கல்ல போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இது நியாயப்பிரமாணத்தின்படி சரி போடுன்ட்டாங்க. அடுத்து கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறான்னா, இனி பாவம் செய்யாத, நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் அனுசரியாரு சொல்றாரு. இப்ப பவுல் அதைத்தான் இங்க சொல்றாரு. நியாயப்பிரமாண காலத்தை முடிச்சுட்டு கிருபையின் காலத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்த பவுல் இந்த வார்த்தை எழுதுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவனா இராமல் கிறிஸ்துவை பாற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாக்குற கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அநேகர் கிறிஸ்துவ விட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்களை காணவில்லை. தேடி கண்டுபிடிப்பதற்கு நான் பரிசுலாம் கொடுக்க மாட்டேன். அது பேப்பர்லாம் போடுவாங்க. என்ன போடுவாங்க? காணவில்லை, கண்டுபிடித்து கொடுத்தால் உங்களுக்கு வெகுமதி கொடுக்கும். நான் கொடுப்பேன்னு நீங்க தயவு செய்து நினைக்காதீர்கள். எடுத்துக்கலாமா? எபிரேயர் எடுத்துக்கலாம். இதே வசனம் சேம் 10வது அதிகாரம் 38வது வசனம். 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1வது அதிகாரத்துல உள்ள வசனத்தை எபிரேயர்களிலே ஆக்சியோன், இது ஒரு பெரிய டிபேட் இருக்குது. இது எழுதினது யார்? அதனால ஜென்ரலா என்ன சொல்லிட்டாங்கன்னா எபிரேயருக்கு எழுதி ஆக்சியோன்னு சொல்லி. ஆனா இந்த கான்செப்ட் எங்க இருந்து எழுதுறா? பவுல். நான் என்னுடைய விசுவாசம் என்னன்னா பவுல் தான் எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஏற்கனவே எபிரேயர் கிளாஸ் எடுக்கும்போது அதுக்கு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கான். அடுத்துவாங்க, பின் வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியார். பின் வாங்கி, ஏன் அந்த பின்வாங்கி போறது அப்படின்னு கேட்டேன். முந்தின வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ண, செகண்ட் கம்மிங். அப்ப செகண்ட் கம்மிங்கிறது வர்ற நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாங்க. இந்த விசுவாசத்துல இவங்க இருப்பாங்களா, ஓடி போயிடுவாங்களா? விசுவாசத்துல அனுசராது, விசுவாசத்தை தேடுவது தேவகுமார். அதைத்தான் சொல்றாரு. 35வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. இந்த தைரியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடும்போது நிறைய பிரச்சனை வரும். எனக்கு வருகிற பிரச்சனைகள் எனக்கு தான் தெரியும். அப்படியே மோதுது என் மேல டிராயிங்னு. நானும் என் மனைவின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏமா என்னம்மா இப்படி பிரச்சனைகள் வருதுன்ட்டு. அவ சொன்னா, சேட்டா காட்டுக்கிட்டே வச்சேன், இம்மட்டும் உதவன எபனேசர் இன்னும் நம்மளை பாதுகாப்பார். பிரச்சனையே கிடையாது. வருதா கூடுது. ஆனா எதை விட மாட்டேன்? தைரியத்தை விட மாட்டேன். செய்தி சொல்லும்போது கரெக்டா வந்து சொல்லிருங்க, அது பிரச்சனையே இல்லை. காரணம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அடுத்து பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான்னா தேவ சித்தத்தை செய்யணும். சும்மாச்சுக்கு உட்கார்ந்து இருக்கிறது அர்த்தமே கிடையாது. இல்ல நானும் வக்கீலாக போகிறேன், நானும் லா காலேஜில் சேர்ந்து விட்டேன், நான் இங்க வரமாட்டேன், அது
ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, எபிரேயர் 10வது அதிகாரம் 36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெற்ற பொறுமை உங்களுக்கு வாக்குத்தத்தம். இந்த சித்தத்தை செய்தா தான் வாக்குத்தத்தம் படி கிடைக்கும். ஆண்டவர் 2 வகையான மக்களை பார்க்கணும். ஒருத்தர் இந்த ஊழியத்தை ஒரு ப்ரொஃபஷனலா செய்வான். ப்ரொஃபஷனல் தொழில். ஒரு பாஸ்டர், அவர் பேர் அன்பு ராஜ். 2000 ரட்சிக்கப்பட்ட அப்ப அவர் பாஸ்டர் இருந்தார். அவர் புல்பெட்ல மேல ஏறிட்டு ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார். அப்ப இந்த பாரிஸ் கால சைட்ல எல்லாம் கிடையாது. அவர் சொல்லுவாரு, பெண்கள் வெளியில உட்காந்துருக்கீங்களே, தயவு செய்து உள்ள வந்து உட்காருங்கப்பா. உள்ள இருந்தா தான் நீங்க பைபிளை திறப்பீங்க. புல்பெட்ல யார் இருக்காங்களோ பார்ப்பீங்க. தயவு செய்து உள்ள வந்து உட்கார்ந்து இந்த செய்தியை கேளுங்க. அதோட நிப்பாட்ட மாட்டார். இன்னும் ஒண்ணு சேர்த்து சொல்லுவார், இதை நான் உங்களுக்கு சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு சம்பளம் கிடைக்கும். அது எதுக்கு சொன்னாலும் எனக்கு தெரியாது. அதாவது அவர் இருதயத்தினுடைய வேதனை. இவங்க ஆலயத்துக்கு வர்றாங்க, வெளியில உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம சொல்ற வார்த்தை எதுவுமே அவங்க காதுக்கு போகாது. அவங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, எழுந்திருக்கையும் வேண்டியதில்லை, உட்கார்ந்தே இருக்கலாம். வந்து உட்கார்ந்தாச்சுன்னா போகும்போது மட்டும் தான் எந்திரிச்சு போகணும். காணிக்கைக்கும் உட்கார்ந்தே அவங்க காணிக்கை போட்டுவாங்க. அந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப இதை நான் சொன்னாலும் சொல்லாத எனக்கு சம்பளம் உண்டு. அவர் இதை எப்படி பார்க்கிறாருன்னா, இது ஒரு சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலை பார்க்கிறோம். நோ நோ நோ, ஆண்டவர் வந்து பரலோகத்துல இருந்து பலன் கொடுக்கணும். அதனாலதான் சொல்றாரு, எபிரேயர் 10வது அதிகாரம் 35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் மிகுந்த பலன். சம்பளம் கிடையாது. சம்பளம் கொடுப்பாங்க இல்லைன்னு நான் சொல்லல, வாங்கிக்கோங்க இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய், அதனால பாத்தீங்கன்னா 37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார் தாவன். அதை சொல்லிக்கிட்டு தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை பவுலுங்க எழுதி வச்சிருக்கிறார். 11வது அதிகாரம் 6வது வசனம் விசுவாசத்தை குறித்து அடுத்த ஒரு ஸ்டெப்பை நம்ம பார்க்க போறோம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு சிலர் லேட்டா வந்திருக்காங்க, அவங்க நான் என்ன சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கண்டுக்கிட மாட்டாங்க, வருவாங்க ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு போயிடுவாங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். 1:9 மேலும் உத்தமமானவர்களே நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, உத்தமமானவர்களே நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. அந்த உத்தமமானது என்னன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறானுங்கிற ஒரு உத்தமமானதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும். அன்பானது அறிவிலும். இவ்வளவு நாள் எனக்கு அது தெரியாம இருந்துச்சு. எது தெரியாம இருந்துச்சு? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான்னு சொல்லி. ஆனா இப்ப நான் அறிந்து கொண்டேன், அதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு பவுல் சொல்லிக்கிறார். அப்ப அதுல அடுத்து என்னன்னா, அந்த அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு விசுவாசங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியம். விசுவாசத்துல ஒரு பெரிய ஆழமான காரியம்னா சுவாசம். அந்த வியை கட் பண்ணிட்டீங்கன்னா சுவாசம் போயிடும். விசுவாசத்துல அந்த வி தான் முக்கியம். விசுவாசம், நீதிமான் பிழைப்பான். சரி, அதுல என்ன நம்ம பாக்குறோம்னா, ஏனென்றால் தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை பார்க்க முடியுமா? முடியாது. இருக்காரா? இருக்காரு. ஆனா யார் யாரெல்லாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக வாழ்ந்து அந்த அறிவுல வளர்ந்து அவரோடு கிட்டி சேர்ந்து எல்லா காரியத்தையும் அவருடைய சித்தத்தின்படி, திரும்ப ஆண்டவரின் சித்தத்தின்படி செய்யும்போது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இதுல அந்த பவுலுக்கு அன்பின் ஆழம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 வசனத்துல அந்த அன்பை இப்ப நம்ம லேசா கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கணும். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரி. யார் யாரெல்லாம் இந்த கான்செப்ட் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான்ங்கிற ஒரு காரியத்தை அறிந்து அதன்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறவங்கள பவுல் அந்த சபையில பார்த்து என்ன சொல்வார்? எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரி. அடுத்து பிரியமானவர்கள், மறுபடியும் பிரியமானவர்களேங்கிறார். இந்த பிரியமானவர்களே, பிரியம்ங்கிற ஒரு வார்த்தை யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் என்ன பிதா சொன்ன வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு
3வது அதிகாரம் 17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார். ஞானஸ்தானம்ங்கிற சத்தியத்துக்கு யோவான் சொல்லுகிறாரு, யா உங்க கையில நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க எப்படி என் கையில எடுக்க வரலான்ட்டு. ஞானஸ்தானம் யார் எடுக்கணும்? பாவி எடுக்கணும். இவரு பாவியே கிடையாது. அதனால இவர் இருக்கிறான். அந்த வானத்திலிருந்து 3:17 ஒரு சத்தம் உண்டாகி, இவர் யாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் இடத்துல பிரியமா இருக்குது. அப்ப பிதாவாகிய தேவன் அப்படியே நேரா சொல்றாரு பார்த்து, இவர். மற்றவங்களுக்கு சொல்றாரு. மற்றவங்க என்ன சொல்றாங்க இவர்னு சொல்லி மற்றவங்க நீங்களும் நானும் சுற்றி இவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே வசனத்தை லூக்கா எடுத்து எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறார். லூக்கா எப்படி எழுதுறாருன்னு பார்ப்போம். லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனம், நீர் என்னுடைய நேசகுமாரன். ஆண்டவர்கிட்ட நேரா பார்த்துச்சு. பைபிள்ல பயங்கர ஆழங்கள் இருக்குங்க. நீங்க மேலாப்புல பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் உள்ள பார்த்தா வேற மாதிரி. மத்தியில பார்க்கும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவ பார்த்து. ஆனா லூக்கா எழுதும் போது நீர் நேரம் அவர்கிட்ட பார்த்து சொல்றோம், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிடத்துல பிரியமா இருக்கு. இந்த பிரியமாய் இருக்குங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். எஸ், கரெக்டா எழுதிட்டியா? குட். அடுத்து பாருங்க, இதே வசனத்தை பேதுரு தன்னுடைய அனுபவத்துல எழுதுகிறார். எப்படி எழுதாப்பாமா? 2 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இடத்துல பிரியமா இருக்கிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு அவர் ஒண்ணு ஆட் பண்றார். எங்க உன்னதமான மகிமை, உன்னதமான இடத்துல இருந்து உன்னதமான தேவன் இருந்து இங்க வந்திருக்கிறார். அவர் 2 பேரை பார்த்து சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிறார். அடுத்து நீர் என்னுடைய நேசகுமாரன். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. புரிஞ்சாலும் புரியாதாலும் ஆண்டவரே சோஸ்திரம் சொல்லுங்க. இதுக்கு மேல என்னால் சொல்ல தர முடியாது. சரியா? அதை நாங்க என்ன செய்யறோம்னா, அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்திற்கு வானத்தில் பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது அடுத்த வசனத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லாமே இன்னும் அதிகமாக பெருகிறது. உத்தமமானதுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுங்க? டெண்டர். டெண்டர்னா அப்படி மெலுசா இருக்கும். அந்த விசுவாசங்கிறது மெலுசா இருக்கும். யாராவது உங்களுக்கு லேசா அந்த விசுவாசத்தை அசைச்சிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் அந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த டெண்டருங்கிறது பைபிள்ல வேற எங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 24வது அதிகாரம் 32வது வசனத்துல அந்த டெண்டர் 24:32 அத்தி மரத்தினாலே ஒரு ஓமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அதை இளங்கிளை தோன்றி துளிர் விடும். இளங்கிளை செகண்ட் கம்மிங்க்கு இதே வார்த்தையே ஆவியான எழுதி வச்சுக்கலாம். டெண்டர். உங்க விசுவாசம் டெண்டர். எவனாவது உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசி உங்க விசுவாசத்தை கலைச்சிட்டு போயிட முடியும். அதனால அதே காரியம் செகண்ட் கம்மிங்ல ஒரு துளிர் விடும் பொழுது வசந்த காலம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையும் லேசா ஒரு சிலர் உங்களை அசைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க அதில் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ஏன் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உருக்கமான இரக்கத்திலும் இதே வார்த்தை வருது. இன்னொரு காரியம் எங்க அதே டெண்டர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 77வது வசனம். 1:77. இது ஒரு ஸ்டடினால கொஞ்சம் அதை டெப்த்ல போய் பார்க்கணும். அப்பதான் புரியும். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே. உருக்கமான இரக்கம்னா அந்த இரக்கம் என்ன செய்யுது அப்படின்னா, அன்னைக்கு வாழ்ந்த மக்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்க பாவத்துல இருக்காங்க. இந்த பாவத்துல இருக்கிறவங்களுக்காக தன் குமாரன் அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட் கமிங், செகண்ட் கமிங் வர இருக்கிறார். அந்த 2 இணைச்சு நம்ம பார்க்க போயிடும். லூக்கா 1:77 அந்த டெண்டருங்கிறத நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே. அந்த உருக்கமான இரக்கங்கிறது டெண்டர் கிரேஸ்.
அவருடைய ஜனத்தமாகி, அவருடைய ஜனங்கிறது முதல்ல நம்ம பார்க்கறது இஸ்ரேல் மக்கள் ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்த அவருக்கு முன்பாக நடந்து போவாய். யோவான் சாணம் சொல்றார். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறது, மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் என்ன செய்ய உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உட்கார்ந்துட்டாங்க. ஏன் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்க, நடந்து 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 அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. எங்க நடந்தாங்க, எப்படி நடந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஏசாயா 9:2 பெரிய இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வழி நடக்கிறாங்க. ஆனா லூக்கா சொல்லும்போது உட்கார்ந்துட்டாங்க. ஏன் உட்கார்ந்துட்டாங்க? நடந்து நடந்து நடந்து, ஐயோ நாங்க இருளில் இருக்கமே, வெளிச்சத்தை எங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி ஏசாயா மக்களுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள அவங்க உட்கார்ந்துட்டாங்க. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு இதை எப்படி எழுதுறாரு வாசிப்போமா? மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்துல 4 இருளிலே இருக்கும் ஜனம் உட்கார்ந்து இருக்காங்க. நடந்து நடந்து டயர்டாகி உட்கார்ந்துட்டாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறான்னா ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அந்த வெளிச்சத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? வெளிச்சமாக வந்த இயேசு. இந்த வெளிச்சம் எங்க அது வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒண்ணு மட்டும் நான் காமிச்சு முடிச்சிடறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனத்துல, ஆதியிலே தேவன் பிதாவை நம்ம பார்க்கணும். தேவ ஆவியானவர் ஜலத்துமே அசாடு. திருத்துவத்துல 3வது நபராகிய ஆவியானவரையும் பார்த்தாச்சு. முதல் நபர் தேவன், 2வது நபர் தேவன். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சத்தை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு நானே வெளிச்சங்கிறார். அந்த வெளிச்சத்தை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? இந்த வெளிச்சம் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது. அந்த வெளிச்சத்தை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நான் விசுவாசிக்க நான் எங்க போய் சேர்ந்து விடுவேன்? பெரிய வெளிச்சம் உள்ள தேசத்துக்கு நான் போய் சேர்றேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒரு வளர்ச்சியை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு கிருபை எல்லாருக்கும் கிடைக்காது ஐயா. எனக்கு கிருபையாக தருவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.